ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். இது வந்து நாங்கள் கொடைக்கானல் ட்ராவல் போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து எடுத்த வீடியோ. போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே முகூர்த்தம் சீசன் அப்படிங்கிறதால கொஞ்சம் பிஸி, மேக்கப்புக்காக வேண்டி போயிட்டுருந்தேன். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோஸ் எல்லாமே பெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து கொடைக்கானலில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், எல்லா விஷயமே வந்து அடங்கியிருக்கு. ஸோ பொறுமையாக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு வந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா சரியான மழை, சூப்பராக இருந்தது. மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து கொடைக்கானல் வந்து கிளம்பிட்டோம். செம்ம கிளைமேட்டு, ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையான அந்த வியூஸ் எல்லாமே அந்த நேரத்தில் அந்த சாரலோட அந்த மழையை பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். பாருங்களேன், போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மூமெண்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இப்படி ஒரு மழையோடு வந்துட்டு இப்படி ட்ரிப் வந்து போகிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இப்படி போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்து கரெக்டாக எனக்கு வந்து அமைஞ்சிருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கு, அப்புறம் பார்லர் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்படி வெளியில் போகும்போது அந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்திங்களா, அது செம்மையாக இருந்தது. அது சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மலைகள் அதெல்லாம் லைவாக பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களுமே வந்துட்டு கொடைக்கானல் வந்து போய் பாருங்கள். போகிற வியூ எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக இருக்குது. அது அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். போகிற வழி எல்லாமே கடைகள், கடைத்தெருவுகள், அதுக்கப்புறம் மலையில் உச்சியிலலாம் பார்த்திங்கன்னா வீடுகள். அவங்க அந்த இடத்துல இருக்கவங்கலாம் வந்துட்டு ஒரு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம ஏரியாவில் மழை வந்து பார்க்குறதே ரொம்ப சங்கடம், கஷ்டம் அப்படி இருக்குது. வெயிலோட தாக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த கொடைக்கானல் மலை உள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே அந்த சிலுன்னு காற்றோடு அப்படியே ஒரு இது இருக்குது பார்த்திங்களா. ஐயோ, அதை சொல்ல வார்த்தையே இல்லை. ஒருத்தர் வீட்லேயும் ஃபேன் இல்லை, ஒரு கடையிலையும் ஃபேன் கிடையாது. அந்த கொடைக்கானலில் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுமே கொடுத்து வச்ச ஜனங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சில்லுன்னு சூப்பராக இருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ நமக்கு தெரியாது. நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா கொடைக்கானல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்திருக்கோம். இப்போ திருப்பி அகெயின் நாங்கள் செகண்ட் டைம் வந்துட்டு கொடைக்கானலுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக ஃபேமிலியோடு வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப அற்புதமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மலைப்பகுதிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ பிடிக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக வேறு இருந்ததால் வேண்டி நம்ம ஈவினிங் ரொம்ப இருட்டாகிறதுக்குள்ளே நம்ம போய் சேரணும். ஏன்னா மலை ஏறுறது வந்துட்டு கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக ஆகிடும். ஆனாலுமே நாங்கள் மலை ஏறும்போது இருட்டாயிருச்சு, நல்லாவே இருட்டாயிருச்சு. இன்னும் நான் நின்று இங்கெல்லாம் வந்து வீடியோஸோ அல்லது ஃபோட்டோஸோ எடுத்திருந்தேன் அப்படின்னா ரொம்ப வந்து இருட்டாயிட்ருக்கும். அது பாருங்கள், அப்படியே இருட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு வழியாக ரூமுக்கு வந்து வந்தாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருந்தது. எங்களுக்காக அகெயின் ஒரு மேட்ரஸ் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பா வந்து நின்றுட்டுருந்தா, அவளுக்கே தெரியாமல் வீடியோ வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வர வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கினோம். அப்படி காரில் உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்திருந்தோம். அதில் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வந்து இருந்தது. அந்த க்ரீன் கலர் ஸ்டார் ஃப்ரூட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி புளிப்பு தன்மையோட ஒரு மாதிரி துவர்ப்பாக இருந்தது, நல்லா இருந்தது.
அது சும்மா வந்துட்டு ஒரு வீடியோ ஃபோக்கஸ் கொடுத்துருந்தேன். அப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம தங்கி இருந்த அந்த இடத்துக்கு ஆப்போசிட் வியூ இது ஃபுல்லாக மலை. ஆக்சுவலி மலை மேலே தான் வந்துட்டு நம்ம தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியவே வருது பாருங்கள். ஃபுல்லாக மலை மேலே தான் வந்து இது எல்லாமே கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரெடி ஆயாச்சு, கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்துட்டு ரூம்லேருந்து நம்ம ஃபுல்லாக வந்து கொடைக்கானல் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பால்கனியில் நின்று ஒரு சில வீடியோஸ், ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புறவே பார்த்திங்கன்னா இறங்குறது போகிறது ஒரு ஸ்டைலாக இருந்தது. அந்த வியூஸு மலையிலேருந்து கீழே இறங்குறது அதுக்குள்ளேயே தான் அந்த இறக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே அப்படியே போகிற மாதிரி. மேலே போகும்போது இப்படி ஏறி போச்சு, இறங்கும்போது அப்படி கீழே இறங்கி வரும். மேலே ஏறுறது இறங்குறது அப்படியே சுழண்டு எஸ் வடிவில் போகிறதுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போகிற போன தடவை நாங்கள் போகும்போது மிஸ்ட்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகலை. இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு, நல்லா தெரியுது. ஆப்போசிட்டில் வர்ற வண்டி தெரியாத அளவுக்கு மிஸ்ட் வந்து இருந்தது. உள்ளே இன்னும் என்ட்ராக அந்த மலைப்பகுதிக்கு இன்னும் நல்ல மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. இப்படி இருக்கு மூச்சு, பசிக்குது மீ இல்லை, நார்மலாகவே அப்படி தான் இருக்குது. என்னோடய பையன் ஆதீனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போகிற வழியில். அந்த இடம் ஃபுல்லாகவே மலைப்பகுதி, கீழே கொஞ்சம் இறங்கி போனால் தான் வந்துட்டு டிஃபன் கடைகள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணப்பா, நம்ம கீழே இறங்கிடுவோம், இறங்கிட்ட பிறகு அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம். மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒசரமாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் தைல மரம்னு நினைக்கிறேன் நான். உடம்புல திம்பு இல்லை, சாப்பிடணுமோ? பசிக்குதோ? ரொம்ப பசிக்குதா ஃபாத்திமா? உனக்கு பசிக்குதா? எனக்கு என்ன வேணும்? மூணாத்துக்கு போகணுமா? கொடைக்கானலுக்கு முடிச்சுட்டு மூணாத்துக்கு போகணுமா? செகண்ட் டைமா? ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன ஏஜில் வந்த நீ? ஃபஸ்ட் டைம் வரும்போது நல்லா, செகண்ட் டைம் வரும்போது அதே எக்ஸ்பெக்டேஷன் தான். அது நீ ஒரு பேர் கவா தக்க போனாங்க. பசி வந்துருச்சுனாலே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க பிள்ளைங்க. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டோம் டிஃபன் கடைக்கு. அந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே டிஃபன் கடைகளில் கூட்டத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். எல்லாமே நம்ம ஊர்கள்லேருந்து சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. எந்த கடையில் பார்த்தாலும் ஃபுல்லாக இருக்குது, உட்கார சேர் இல்லை. அதுக்கப்புறம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஏன்னா ஆதின் வேறு சரி டென்ஷனில் இருக்கான் பசியில், அதனால் வேண்டி உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. சூப்பராக கம்மன்னு எல்லா தோசை ஒரு பக்கம், இட்லி ஒரு பக்கம், சாம்பார் சட்னின்னு வாசனை அப்படியே தூக்கிடுச்சு. பசியோடு அந்த கிளைமேட்டுக்கு, அந்த சில்லுன்னு இருக்க அந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிடும் பொழுது ஆஹா செம்மையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரானோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க, என்ன வேணுமோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்புறம் இப்போ என்ன அவைலபிள் இருக்குது அங்கே ஹோட்டலில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து கேட்டுருந்தாங்க. என்ன சாப்பிட கேட்குறாங்க. அப்புறம் ஆதினுக்கு இட்லி, மரியம்க்கு இட்லி, அப்புறம் அவருக்கும் இட்லி, அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் நான் வந்துட்டு தோசை சொல்லிக்கிட்டேன். ஆதின் வந்து 3 இட்லி, அதுக்கப்புறம் மெதுவடை வந்து சொல்லியிருந்தான். சாம்பார்லாம் சூப்பராக இருந்தது, உண்மையிலேயே அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவருக்கு சாப்பிட்ட பிறகு தான் ஃபேஸில் ஒரு சிரிப்பே வந்துச்சு. அந்த மாதிரி அவ்வளோ பசி, கொலை பசி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பசியை வந்து கண்ணில் வந்து பார்த்தேன் நான். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நான் ஒரு நெய் ரோஸ்ட்டு மட்டும் சொல்லியிருந்தேன். ஒரு தோசையே போதும்டாப்பா எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னும் நம்ம நிறைய இடங்களுக்கு போகணும், நடக்கணும். நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நடக்கிறதும் கஷ்டமாகிடும். அதனால் வேண்டி ஒரே ஒரு தோசை, ஒரு மசால் வடை மட்டும் நான் வந்துட்டு கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் 1000 தான் சமைச்சு வீட்டுக்குள்ளவே சாப்பிட்டுட்டாலும் வெளியில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் உட்காந்து சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து கிளம்பணும். இப்போ தான் நல்லா வந்துட்டு இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே காத்தோட்டமாக அந்த பச்சை பசேல்னு அந்த செடிகளோடு அப்படி இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வரல, எங்கேயாவது ஒன்று அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. குரங்குகள் பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. போன தடவை வரும்போது இன்னும் நிறைய குரங்குகள் நாங்கள் வந்து பார்த்தோம். ஆனால் இந்த தடவை என்னன்னு தெரியல, நாங்கள் ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணால் தான் தெரிகிற அளவுக்கு இருந்தது. போன தடவை நிறையவே இருந்துச்சு அங்கங்கே. அதான் ஒரு சீசனுக்கு எல்லாம் மாறும் போல் இருக்குது. ஒருவேளை நம்ம போகிற டைமு குரங்குகள்லாம் தூங்கிட்டு இருந்துச்சோ என்னமோ தெரியல. அப்படியே போகிற பாதையெல்லாம் அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலு. கீழே இறங்கணும்னு ஆசை, ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா சில இடங்களில் நம்ம இறங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வனத்துறையினர் வந்துட்டு உடனே அங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு என்னான்னு கேட்டால், இங்கே விலங்குகள்லாம் நடமாடக்கூடிய இடங்க, இங்கே போய்ட்டு நின்றுட்டுருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. அதனாலே நம்ம விலங்குகள் இல்லாத இடமா இருந்தாலுமே அப்படி இறங்கி நிற்க பயமாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், ஓரத்தில் நிப்பாட்டி இறங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு வச்சுட்டு இருக்க தான் செய்கிறாங்க. டக்குன்னு அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்கும் பொழுது அவங்கள வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. இங்கே நிற்கக்கூடாது, இது வந்து வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும், நின்றுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாக மலைக்காடு, இந்த இடங்களில் வந்து விலங்குகள் நடமாடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபியரோடவே அந்த மூமெண்ட், அந்த இடத்த மூவ் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக ஜாலியாகவே இருந்துச்சு. பார்த்திங்களா, வாக்கிங் போயிட்டுருக்காங்க, நடந்து இப்படியும் போக தான் செய்கிறாங்க. அந்த ஏரியாவில் வசிக்கிறவங்க அவங்க, அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம போகக்கூடிய பிளேசஸில் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. எவ்வளோ இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு நிறையவே இருக்குது. அப்படி நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் தெம்படுதோ அதை வரைக்கும் நம்ம பார்த்துட்டு சீக்கிரமாக பொழுதோடு வந்து மலை இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஹஸ்பண்ட். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அந்த மாதிரி அந்த இடங்களில் அவ்வளோ பிளேஸ் வந்து இருக்குது. சாக்லேட்டுக்கு பேர் போன இடம் அப்படின்னு சொல்லலாம் கொடைக்கானல். எங்கே பார்த்தாலும் சாக்லேட் கடை, சாக்லேட் கடை, சாக்லேட் கடை, எங்கே பார்த்தாலும் சாக்லேட்டை கொட்டி வச்சுருக்காங்க. நம்ம இடங்களில் இருந்தாலும் மில்ட் ஆகிடும் இல்லையா, அங்கே வந்து ஏசி தேவையில்லை, அதை பக்குவப்படுத்த தேவையில்லை. அந்த கிளைமேட்டுக்கு அது சும்மா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம இடத்துலலாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நாங்களுமே சாக்லேட் வாங்கிடணும், ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நேரத்துலவே அப்படியே மெல்ட் ஆகிடுது. வெளியில் இருந்துன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு. அங்கே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. டூரிஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொடைக்கானல்னு ஒன்று சொல்லலாம். அவ்வளோ பேர் வந்துட்டு வந்திருந்தாங்க. பெரிய பெரிய வண்டிகளில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபேமிலியோடு வர்றவங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்துருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க.
ஃபுல்லாக தங்கறதுக்கு இடம் வசதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. அதுக்குள்ளவே வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே ரூமும் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. வெறும் ரூம்ஸ் மட்டும் இருக்கிற இடமும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வந்து இங்கே பீப்புள்ஸ் வந்துட்டு போகிறவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் அதிகமாக இருக்குது. சாக்லேட் தயார் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி இந்த இடம் பார்த்திங்கன்னா. அது எல்லாமே நான் அப்படியே வந்து வியூ பிடிச்சிட்டே வந்தேன். அப்படியே கொஞ்சம் தொலைவு வந்தால் ஃபுல்லாக மலைக்காடு மாதிரி இருக்குது, காடு மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு கிராம பகுதி, அங்கே வீடு, அங்கே கடைகள், அந்த மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் இருந்தோன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் போல் இருக்குது. பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து இந்த மாதிரி பிளேஸ்க்கு போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். கண்டிப்பாக வந்து மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆகும். கூட்டம், சரியான கூட்டம். நாங்கள் போன டைமிங் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ நிறைய கூட்டம். அதனால் ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போய் கொஞ்சம் பொறுமையாக தான் அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி. அந்த இடத்துல பாருங்கள், ஒரு காக்கா நாங்கள்லாம் வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கொடைக்கானல் காக்கா மாதிரி கற்றுடா. என்னாச்சு? நாங்கள்லாம் வரோம்ல, அதனால் கத்துறாங்க. ஓ, சிக்கன் லாலிபாப் மாதிரியே இருக்கு. மசாலா தடவி பொரிச்சிருவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா ரைடுக்காக இந்த 3 குதிரையை வந்து நிற்க வச்சுருந்தாங்க. அவங்க ரெடியாக நிற்கிறாங்க. வாங்க யாராவது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகாது. அப்புறம் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்கு நான் வியூ காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இது வந்து பசுமை பூங்கா. நம்ம உள்ளே என்ட்ராயிட்ருக்கோம். அதாவது சூசைட் பாயிண்ட். நிறைய பேர் வந்து விழுந்து இறந்த இடம். அந்த இடத்த பாருங்கள், இப்போ சூப்பராக க்ரீன் வேலின்னு சொல்லிட்டு மாற்றி ரொம்ப அழகாக ஆக்கிட்டாங்க. குறுகலான ஒரு பிளேஸ் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ கடைகள், ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட்டு, பொம்மைங்க, எல்லாமே டாய்ஸ் ஐட்டம்ஸ், எல்லாம் ஐஸ்கிரீம் எது இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நின்று எதுவும் வாங்குற அளவுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி அப்படியே வேகமாக கடற்கரை போகிற வழியில் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ நான் பிடிச்சிருக்கேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். சாக்லேட்டு, தைலம், டீ பவுடர் வாங்கிங்க. நேற்று நீங்கள் வாங்கலாம். அந்த கூட்டா ஒழுங்காயிடு ஆட்டிக்கிட்டே இருக்குது. ஆட்டிக்கிட்டே இந்த பார்ப்பாங்களா, வீடியோ பார்ப்பாங்களா? இவனு எடுக்கிறா. டாய்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பொம்மையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. இது பாருங்கள், இது அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு.
ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வந்துட்டு வீடியோ வந்து மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்ணாடி வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கண்ணாடி வந்து போட்டு பார்த்து செலக்ட் பண்ணி அங்கேயே ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. மாற்றி போட்டு செலக்ட் பண்ணி வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆதினிக்கு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு செலக்ட் பண்ணோம். எது நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு வழியாக வந்துட்டு கண்ணாடி வந்துட்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ள என்ட்ராகி சூசைட் பாயிண்ட், அதாவது க்ரீன் வேலி இப்போ மாற்றிருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்து அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நம்ம கூட்டம், சரியான கூட்டம். பார்த்துட்டு ரிட்டன் வர்றவங்க ஒரு பாதையிலையும் பார்க்க போகிறவங்க ஒரு பாதையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரிச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். இது ஒரே பாதையிலே 2 பேரும் போகிறது வர்றதுன்னு இருக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக உங்களுக்கு வியூ காட்ட முடியாத சூழ்நிலை, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால கீழே உள்ள அந்த ஆழம் வந்து சுத்தமாக தெரியல. அதுலேயும் என் பையன் நீ ஃபோனை கீழே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளவோ பேர் கவலையோட காதலர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு இடம். அந்த இடத்த வந்து சந்தோஷமாக வந்து எல்லாரும் வந்து பார்வையிடுற மாதிரி கவர்மெண்ட் வந்து அழகாக வந்து மாற்றியிருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் யோசிக்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஒரு வழியாக அந்த இடத்த வந்து நல்லா கொஞ்ச நேரம் நின்று வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபீல் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு மூவ் பண்ணோம். நாங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி கட்டியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு அந்த இடத்த வந்து மாற்றிட்டாங்க. ரொம்ப அலங்காரமாகவும் ஆயிடுச்சு அந்த இடம். வாசனை திரவியங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி எல்லா ஐட்டமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக வந்துட்டு க்ரீன் வேலி வந்து பார்த்துட்டு வெளியில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் வெளியில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து சைட்டுக்கு வந்து போகணும். எவ்வளவு பணம் கொண்டு போனாலும் பத்தாது போல், அந்த அளவுக்கு இங்கே எக்கச்சக்கமான பொருட்களை குவிச்சு வச்சுருக்காங்க. சாப்பிட்ற பொருள், அலங்கார பொருள், விளையாட்டு. எங்களை மாதிரி ஆளுங்க சாப்பிடுவாங்க, உங்களை மாதிரி ஆளுங்க வேணான்னு சொல்லுவீங்க. சாப்பிட்றவங்களே வாங்கி நமக்கு வந்து அதிகமாக எது மேலேயும் வந்துட்டு ஆசை கிடையாது. ஆசை அதிகமாக இருந்தாலும் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணமும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நம்ம செலவு பண்ணவும் மாட்டோம். பாப்பா வந்து இந்த இது கேட்டிருந்தா, காதில் போடக்கூடிய அந்த ஸோ அது வரும்போது கேட்டிருந்தா அது நல்லா இருக்குல்ல, பண்ணி வாங்கிக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து நிறுத்தி அவளுக்கு அந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்பா வந்துட்டு ஃபாத்தி போடு பாப்போம் எப்படி இருக்குன்னு ஆகிட்டாங்க மேடம். அதை போட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. ஏய் திரும்பி காட்டு.
அது ப்ரெஸ் பண்ணும்போது அந்த காது வந்து தூக்குது, முயலோட காது வந்து அப்படியே தூக்குது. எடுக்கவே இல்லடி இன்னும். ஒரு வழியாக வந்து கிளம்பி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். வர்ற வழி எல்லாமே ஃபுல்லாகவே கடை தெருவாக தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. இப்போ நம்ம என்ன வியூ பார்த்து சைட் வந்து சூசைட் பாயிண்ட் வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ண இடம். அதை இப்போ வேலி போட்டு அரசாங்கம் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்போ அது பேர் வந்து சூசைட் பாயிண்ட்னு வைக்காம புது பேரா கிரீன் வேலி பசுமை பள்ளத்தாக்குன்னு வச்சிருக்காங்க. சூப்பரான ஸ்பாட்டு. அங்கே போயிட்டு வந்துட்டோம். நல்ல இடம், நீங்களும் கண்டிப்பாக வாங்க. சூப்பரான பிளேஸ், நல்லா இருக்கும். சூப்பர் பாயிண்ட், சூசைட் பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? இப்போ அடுத்த சைட்டுக்கு போகிறோம். போயிட்டதுக்கு அப்புறம் சொல்கிறோம் எந்த சைட்டுக்கு. ஓகே, பார்க்கலாம். மிஸ்டு பார். அது மிஸ்டு பறக்குதா? அது அப்படியே எப்போ போயிட்டு குணா கேவ் கிட்ட வந்தாச்சு. இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரு ஆகணும். பாருங்க கூட்டம், பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. வண்டி பார்க் பண்ணுற இடம் அந்த சைடில் இருக்கு. வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு குணா கேவுக்குள்ளே போட்டுவோம். ஆக்சுவலி குணா குகை வந்தோம். பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டம் இருக்குது, சரியான கூட்டம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ அந்த கூட்டத்துக்கு உள்ளே போயிட்டு நம்ம வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். குணா கேவ்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த படத்தில் காமிப்பாங்க. குணா குகை இதுதான். அதில் ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது பெருசாக. பட் இங்கே நிறைய கூட்டம் இருக்குது. இதையும் தாண்டி அடுத்த சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். அபுக்கும் ஹீராக்கும் வாங்கி அபுக்கும் ஹீராக்கும் ஒன்று எடுத்துட்டு போயிடுமா? பெல்ட் அடிச்சிட்டு இருக்கான் பாரு. அபுக்கும் ஹீராக்கும் ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவோமா? உள்ள காருக்குள்ள ஒருத்தர் வந்து குதிச்சிட்டானா என்ன தெரியும். நீ வச்சிருப்பலடா, நீ பாத்துக்கோ. இருங்க ஒரு நிமிஷம்ன்றாரு அவர், ஒரு நிமிஷம்ன்றாரு. இருங்க. எவ்வாறு நாடுவே கண்ணாடி ஒன்றாக செய்கிறேன் உள்ளூர் நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். டக்குன்னு போயிட்டு வாங்க போங்க.
எது நேராமலே அவள் ஓ பின்னே டக்குனு போங்க இறங்குங்க. பம்பரம சுழற்றி வைத்து உணர்வுங்க எந்த வாயின் மீது வாயோடு வாய் பதித்தார். இங்கு பூலோகம் என்றோர் பொருள் உள்ளதை அந்த பூங்கோதை மறந்தாள். பாய் பாய் பாய். கை நடுங்கும் மூச்சடங்கும் இவனை கண்டு வேட்டைக்கு போகுது பாதங்கை தரிக்குது. என் தாய்மண் மேலானை இது தமிழ் மானத்தின் சேனை அடவெள்ளை ரத்தம் கொண்டு நீ வாடில் என்று சாலை. என் தாய்மண் மேலானை இது தமிழ் மானத்தின் சேனை அடவெள்ளை ரத்தம் கொண்டு நீ வாடில் என்று சாலை. பாரா வருவது உடைவார் ஒருவன் பேரா பறிப்புடி வரலாரா. பாரா ஆயிரம் உடைவார் ஒருவன் பேரா பறிப்புடி வரலாரா. போதாது நமக்கு வெள்ளைக்காரனில வான்மேது ரத்தக்கர பதிஞ்ச வானின் முனைக்கு முத்தக்கர உன்னை வேணாம துணைக்க உன்னோட காலடி குளமாகணும் உன் கையில் சேரும் இது மட்டும் பாடிட்டமா. உன்னோட காலடி குளமாகணும் உன்னோட காலடி குளமாகணும் உன்னோட விழும் பொன் தலமாகணும் உன்னோட காலடி குளமாகணும் உன் மேல விழும் பொன் தலமாகணும் உன் கையில் சேரும் வரமாகணும் இல்ல தாய் மண்ணுக்கே நான் உரமாகணும். அடியே அடியே வச்சு கொடியின் படியே ஒன்ன அள்ளி வாசம் பார்க்க வரட்டா புரியா வரியே சேன புலியே புலியே ஒரு மரிகள் எண்ணி எண்ணி சொல்லட்டா துருமாக்கி கப்பாக்கி எல்லாம் சிற்பம் கொண்ட சிற்பம் நீயே நடுமாட்டி நற்பத்துக்கே அர்த்தம் கொண்ட அகிலம் நீயே அடிமைகள் ரத்தத்துக்கு அர்த்தம் தந்த நீயே அதிகார வர்க்கத்துக்கு அழிலும் மல்லியே என் தாய்மொழி மேலானை. இப்போ போட்டோ எடுத்துட்டு வாங்க போங்க டக்குன்னு. எங்கே வந்திருக்கோம்? கொடைக்கானல். கொடைக்கானல்
காரில் ஜாலியாக வந்துட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க பசங்க. இந்த இடத்துல பாருங்கள் நல்ல மிஸ்ட்டு வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த லாங் ஷூட் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த இடமே ஃபுல்லாக அப்படியே மங்கலாயிடுச்சு, தெரியவே தெரியல சுத்தமாக ரோடே. இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த செடியெலாம் பாருங்கள், அந்த மரம் செடி எல்லாமே அப்படியே மங்கலாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அப்படியே ஃபுல்லாக அப்படியே புகை மூட்டமாக இருந்துச்சு. இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இதோ போடுங்க அது பேர் என்னது? வைப்பர் போடுங்க. வைப்பர்லாம் அங்க போடு. ஏன்னா மிஸ்டர் வைப்பர் நல்லா ஏதோ ஒண்ணு. ஐயோ இது விடு. பள்ளம் இருக்கீங்க பாத்து. வெட்டி போயிடுச்சா? ஏறி போறான்டா. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கரெக்டாக ஓட்டிகிட்டு வராங்க, ஒரு சிலர் வந்துட்டு வேகமாக வர்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆப்போசிட்டில் வர்றவங்கள பயங்கரமாக ஏறி போகிறாங்க. அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சேஃபாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க காரு. நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்ட் வந்து நல்லா உள்ளே என்ட்ராக நல்லா தெரிஞ்சுதுன்னு தெரியுது பார்த்தீங்களா. ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியாத அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா வீடியோஸில் அல்லது சினிமாவில் அந்த மாதிரி பார்த்துருப்போம். லைவாக இது பார்க்கும்போது ஆப்போசிட்டில் எதுவுமே வண்டியே இல்லைன்னா பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. தனியாக இருக்கிறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் போல். அந்த மாதிரி அப்படியே மங்கலாக இருக்குது, மரம் எதுவுமே தெரியல. அந்த லைட் அதுக்காக வேண்டியே வந்து இண்டிகேட்டர் போட்ட மாதிரியே வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு வர்றாங்க மேலே ஏறி. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டி வருதான்றது தெரியாது, எங்கே வந்து இடிச்சிட போகிறாங்களோன்னே இண்டிகேட்டர் போட்டுகிட்டே போகிற மாதிரி இருந்தது. இங்கே வந்து 2-3 பேர் இருந்தது, எந்த சைடு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள், எந்த சைடு திரும்பினாலுமே மிஸ்ட்டு நல்லா அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு, நல்லா தெரியுது. ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டு. நாங்கள் போனது ரொம்ப அழகாக அருமையாக வந்துருந்தது. ஏ பேக் பண்றா, நல்லா மிஸ்டா இருக்கு. புகை இல்லாமல் போனால் தான் நல்லா இருக்கும். போட்டோ வீட்டை ஒன்றுமே தெரியும். ஆக்சுவலாக போட்டிங் போகிறதுக்காக தான் இந்த இடத்துக்கே நம்ம வந்தோம். ஆனால் பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இது உள்ளே போனால் ஒன்றுமே தெரியாது. நம்ம காரில் வரும்போது இருந்தது அது போல தான் இருக்கும். அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் கொடைக்கானலில் இதுதான் மெயினான ஒரு ஏரியா, லேக் வியூ பாயிண்ட். இதில் போட்டிங் நிறையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி போட்டிங் போகிறவங்க ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. நீ பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதில் போட்டிங் போனீங்கன்னா எந்த பக்கம் போகிறீங்க எந்த பக்கம் வரீங்கன்னே தெரியாது. 20 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க, 200 ருபீஸ். 20 ருபீஸ் 20 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸஸாக ஒரு 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டைமிங்கும் தெரியாது, நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க தெரியாது. நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாத டைமில் நீங்கள் போட்டிங் போனீங்கன்னா க்ளீனாக இருக்கும் எல்லாமே. ஸோ இன்றைக்கி போட்டிங் போகலான்னு ஐடியா இருந்துச்சு, மிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் போட்டிங் போகலை. ரிட்டர்ன் டு மதுரை. பாருங்கள் மக்கள்லாம் பாருங்கள், அந்த மிஸ்ட்டில் கூட எவ்வளோ சந்தோஷமாக அப்படியே போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஆஹா அவர் பாரு. ஆதி மரியான் எல்லாம் உள்ள வாங்க.
ஏய் போனாடி வந்துருங்க. பாப்பா இது போயிட்டு வேண்டாம் இது போட்டு டேய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவோம். எல்லா ஐட்டம்ஸ் கலந்து 4 கிலோ 150 வரும். எல்லாம் கலந்து தரோம். எல்லாமே கலந்து 1/4 கிலோ 150. எல்லாமே கலந்து போடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேணாம், இது மட்டும் போடுங்க. சாக்லேட் ஷாப் வந்துருக்கோம். நம்ம சாக்லேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லாமே கலந்த மாதிரி வாங்கியாச்சு. ஏன்னா எல்லா சாக்லேட்ஸுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால வேண்டி ஒரு வழியாக எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி பார்த்தாச்சு. இதோட அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஃபுல்லாக நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. நம்ம இந்த கடையில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஜெல்லி சாக்லேட் கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அவங்களுடைய விசிட்டிங் கார்டு நான் கீழே வந்து டேக் பண்ணுறேன். உங்களுக்கு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் டேக் பண்ணுறேன். திருப்பி எங்கேயாவது பிளான் இருக்கா? அவ்வளோதான், நான் முடிஞ்சிச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபைனலாக இங்கே வந்தாச்சு. இனிமேல் மதுரை தான். பாத்திமா சாக்லேட் இந்த டபுள் சைக்கிள் எடுத்துட்டு நான் அம்மாவும் போலாமா? இந்த சைக்கிளில் போலாமா? ஆனால் வண்டியை நிப்பாட்டு தான் இடம் இல்லை. டபுள் பெடல். ஏம்மா எவ்வளோ நேரமா? சாக்லேட்டு உருகிடும் போல இருக்கு. சாக்லேட்லாம் உருகாதுப்பா. இது கொடைக்கானல் சாக்லேட் உருகாது. ஜூம் பண்ணி. ஓகே, சாக்லேட் மல்டி டேஸ்ட்டில் வாங்கியிருக்கோம். சாக்லேட் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை கிரவுண்ட்நட் ஆடட் ஆகிருக்கு. வேர்க்கடல, பாதாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மரியா நல்லா இருக்கு. விஷா நீ ஒன்று எடுத்துக்க. ஈச் ஒன் ஈச் ஃப்ளேவரில் இருக்கு. அவங்களையும் காமி.
ஓகே, ஒரு வழியாக முடிச்சு கொடைக்கானல் சுற்றி பார்த்தாச்சு. மதுரை கிளம்புறோம். கொடைக்கானல் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த கிளைமேட்டில். ஏன்னா மதுரையில் சரியான வெயில். குறைஞ்சது 2 ஃபேனு ஒரு ஏசி தான் இருக்கணும், அப்போ தான் வாழ முடியும் மதுரையில். ஸோ இங்கே வந்து எதுவுமே கிடையாது, ஃபேன் எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையான கிளைமேட்டு, ரொம்ப சில்னஸ் கிளைமேட்டு. நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. அப்பா நீ என்ஜாய் பண்ணியா? ஆதி என்ஜாயா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மரியா நீ? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே. இஷா ஓகே உனக்கு? சூப்பராக இருந்துச்சு. ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி. ஓகே பாய். கரெக்டாக மதியானம் 2 மணின்னு போடு, உச்சி வெயில் நேரம். பொடிலாம் போட்டால் நல்லா இருக்காது. 50 ரூபாய். நாலதி தங்கச்சி சத்யா. எவ்வளோக்கா? ஆமா 50 ரூபாய். 2 நாளாக போடுங்க. இரண்டி அப்படியே பேசாம சொல்லுங்க. 2 நாளாக 2 வந்து 4 பீஸாக கட் பண்ணுவீங்களா? காரம் போடணுமா? காரம் போடணுமா கேட்குறாங்க. காரம் போடவா கேட்குறாங்க. ஆமாம் போட சொல்லு. 2 பீஸில் காரம் போடுங்க, 2 பீஸில் போட வேண்டாங்க. இந்தாங்க பைசா. எல்லாம் பெருசாக தாங்கக்கா. சோளம் உள்ள ஃபுல்லாக உரிச்சு போட்டு வைக்க வேண்டியதான். நம்ம வெறும் தண்ணியிலேயே தொங்க விடுங்க விட்டுட்டு. சோளம் வச்சு அது மேலே வச்சு விடணும். எத்தனைப்பா வேணும்? அக்கா ஒரு இலை தாங்க இந்த மாதிரி. அக்கா காரம் போடணுமா? இந்தடா. எனக்கு ஒன்று. அந்த கிளைமேட்டுக்கு சூடாக சோளம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சோளம் வந்துட்டு வாங்கினோம். ரோட்டோரமாக வந்துட்டு ஒரு அக்கா வந்து சோள கடை வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஆளுக்கு ஒரு சோளம் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் உட்காந்து. சுட சுட சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஏரியாவில் கிடைக்கிறதுக்கும் அங்கே சாப்பிட்றதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட்டு தெரியுது. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு இப்படி வந்துட்டு வெளியில் வர்றதே வந்து ரொம்ப ரேராக ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஸோ ஃபேமிலியோட பேக்ரவுண்டு, மணி ஏர்ன் பண்ணுறது, அடுத்தது பசங்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதால வேண்டி இப்படி தனியாக எங்கேயாவது போகிறதே வந்து ரொம்ப வந்து ரேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தனிமையில் இப்படி வந்துட்டு குழந்தைங்களோட இப்படி போகிறது வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஒரு வழியாக வந்து சோளம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிட்டோம். வீடு பாரு,
இது இருக்குல்ல. மலை மேலே வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கட்டியிருக்காங்க. நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது அவங்க எந்த வழியாக போவாங்க அப்படின்னு டவுட் ஆகிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி மலை மேலே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தது. ரொம்ப அதெல்லாம் ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கீழே தானே வீடு கட்டுவாங்க. நம்மளும் இந்த மாதிரி வந்து கொடைக்கானலில் ஒரு மலை மேலே ஒரு வீடு கட்டணும். கண்டிப்பாக எல்லாமே எல்லாருக்கும் முடியும் பொழுது நமக்கே முடியாமல் போகும்போது நிச்சயமாக நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்தோம். வர வேலை பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம உள்ளே என்ட்ராகி அதையும் ஒரு வாரம் பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்துட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து போனாங்க. நாங்கள் முதல்ல இறங்கி உள்ளே என்ட்ராகிறதுக்காக போயிட்டோம். சில்வர் ஃபால்ஸ் ஆண்டியுமே வந்து கூட்டம் இருக்க தான் செய்யுது. அங்கேயுமே வந்துட்டு ஜனங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. வெளியிலேருந்து அதனோட அழகை மட்டும் ரசிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அசுத்தமாக இருந்தது. உண்மைக்குமே வெளியிலேருந்து பார்க்க தான் நல்லா இருக்குது. அந்த ஒரு சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக இருந்ததுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஒரே குப்பையாக ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் இன்னும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் வெளியே வியூ பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேல் அந்த மலை மேலே இருந்து அந்த தண்ணி வந்து வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கிட்டக்க போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அது கிட்ட போக முடியாது. அந்த அளவுக்கு ஆழத்தில் வந்து அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. அது நல்லா தெரியுது. ஆல்ரெடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போகும்பொழுதுமே வந்துட்டு அங்கே இதே இடத்துல தான் நாங்கள் நின்று வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். சேம் அங்கேயே தான் வந்து சில்வர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு மதுரைக்கு கொடைக்கானல் மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டியதான்.
இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போனார்ல, இதனாலதான் நேத்து எனக்கு வாந்தியே வந்துச்சு. வளைஞ்சு வளைஞ்சு போகாமல் பின்ன நெளிஞ்சு பாப்பாவுக்கு வந்து அந்த வழிகளில் வந்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது வாமிட் பண்ணிட்டா மலை ஏறும்போது. ஸோ அதை வந்து சொல்லிகிட்டே வரா, இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போனதால தான் நான் வாந்தி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, ஏன்னா அங்கே பாதை அப்படி தான் போட்டிருக்காங்க, அப்படி தான் நெளிஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நேராக இல்லை, மலைப்பகுதியில் அழகாக வந்து இப்படி அமைச்சிருக்காங்க. அதை நான் சொல்லிகிட்டே வந்தேன், வேறு எப்படி போக முடியும், நெளிஞ்சு நெளிஞ்சு போக முடியும். அங்கே எப்படி பாதை கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் பெண்டாகி போய் ஆக முடியும். அது கரெக்டாக பக்காவாக ஓட்டுற டிரைவர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்துட்டு அழகாக வந்துட்டு திருப்பி ரிட்டன் போக முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பேஸும் அதிகமாக கிடையாது. கரெக்டாக ஒரு வண்டி இந்த பக்கம், ஒரு வண்டி அந்த பக்கம், பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஸ்பீட் பிரேக்கோ அது இல்லாத சிக்னலோ இல்லை டிராஃபிக் போலீஸோ அந்த மாதிரி எதுவுமே யாருமே கிடையாது. நம்ம தான் பார்த்து சேஃபாக ஓட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்து ஓட்டிகிட்டு வந்தாங்க காரு. ரொம்ப சேஃபாக வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. டிரைவிங் வந்து சூப்பராகவே பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சேஃபாக தூங்க கூட செய்யலாம் நிம்மதியாக. சிலர் வந்து ஓட்டும் பொழுது தூக்கம் வராது, கஷ்டமாக இருக்கும். ஐயோ எப்படி வந்து நம்பி தூங்குறதுன்னு. என் ஹஸ்பண்டும் ஓட்டும் பொழுது நிம்மதியாக நாங்கள் தூங்கிட்டே வருவோம். அந்தளவுக்கு சேஃபாக ஓட்டுவாங்க. வர பாதையில் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்துட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக அழகாக கட்டி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தொங்க விட்டு வாழைப்பழங்களை, குரங்குகள் இருக்குது, எப்படி இவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. அன்னாச்சி பழம், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி பலாப்பழம் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பலாப்பழம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கினாங்க. உண்மையிலேயே டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் விற்கிற பழங்களை விட அந்த பலாப்பழம் வந்து நல்ல அருமையான டேஸ்ட்டு. இந்த பக்கம் வந்துடாம ஓன்னு. கொடைக்கானல் மலையிலேருந்து ஃபுல்லாக வந்து கீழே இறங்கியாச்சு. மத்தியானம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் இறங்கும்போது சரியான பசி. அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் வந்து தனித்தனியாக ஆர்டர் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா காலையில் வந்து நம்ம அங்கேருந்து வந்து தோசை இட்லி சாப்பிட்டு கிளம்புனோம் இல்லையா. இதுக்கு நடுவில் சும்மா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம். அது பசி, சரியான பசி. அதனால வந்து சாப்பிட வந்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுமே வந்து நல்லா நீட்டாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. மட்டன் பிரியாணி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பசங்களுக்கு எப்போயுமே ஆஸ் யூஷுவல் ஃப்ரைட் ரைஸ் தான் அவங்களுடைய விருப்பம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அபு ஹீராவை தான் பார்க்க போனோம். அவங்களோட ரூமுக்கு ஸ்டாஃப்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் ஒரு 2-3 டேஸ்க்கு. ஸோ 2 பேரும் எங்களை பார்த்ததும் குடுக்குடுன்னு வெளியில் ஓடி வந்தாங்க. ரொம்ப ஒரு பாசம், அன்பு அப்படின்னா இவங்கள தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. பார்த்ததும் அப்படி வந்து ஹக் பண்ணுறதுக்கு அப்படி உரசிட்டு வராங்க 2 பேரும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க போல இருக்கே. பூ சாப்பிட்டீங்க போல புகுட்டிமா.
அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ண அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். டாடா, பாய்.